மோர்ட்டார், சிமெண்ட் கலவை தயாரித்தல் மற்றும் விரிசல்களை நிரப்புதல் அல்லது அடைத்தல். மோட்டார் மேக்கிங் அண்ட் ஜாரி ஃபில்லிங். மோட்டார் சிமெண்ட் கலவை அல்லது சிமெண்ட் பசை என்றும் அழைக்கப்படுகிறது. இது செங்கல் மற்றும் கல் கட்டுமானத்திற்கும் சுவர்களுக்கு பிளாஸ்டரிங் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு பசையாகும். வெவ்வேறு பயன்பாட்டை பொறுத்து மோட்டார் கலவையின் விகிதமானது மாறுபடும். உதாரணமாக 1:5, 1:6 அல்லது அவசியமாக கருதப்படும் வேறு எந்த விகிதத்தையும் பயன்படுத்தலாம். ஜரிபர்னா விரிசல்களை அடைத்தல் என்பது சுவரில் உள்ள விரிசல்கள் அல்லது செங்கல்களுக்கு இடையேயான இடைவெளிகளை நிரப்பும் செயல்முறையை குறிக்கிறது. இந்த இடைவெளிகள் சிமெண்ட் மற்றும் மணல் கலவையை பயன்படுத்தி அடைக்கப்படுகின்றன. இந்த காணொளியில் மோட்டார் தயாரிப்பது எப்படி என்பதையும் இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கான சரியான செயல்முறையையும் நாம் கற்றுக்கொள்வோம். முதலில் இந்த செயல்முறைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் டூல்ஸ்களை பார்ப்போம். மோட்டார் தயாரிக்க சிமெண்ட், மணல், தண்ணீர், மோட்டார் பேன் அல்லது பாண்ட், ஒரு உட்டன் ஃப்ளோட், ஒரு ட்ராவல் மற்றும் ஒரு ஷவல் ஆகியவை தேவைப்படுகிறது. விரிசல்களை நிரப்பும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். பணிபுரியும் போது சேஃப்டி ஷூஸ் மற்றும் சேஃப்டி ஏப்ரானை அணிய வேண்டும். மோர்ட்டாரை தயாரிக்கும் போது ரப்பர் கிளவுஸை அணியவும். மோர்ட்டார் தரையில் சிந்தாமல் இருக்க மோர்ட்டார் பேனை பயன்படுத்தவும். இப்போது செயல்முறையை கவனிப்போம். மோட்டார் தயாரித்தல். பிளாஸ்டரிங் பணியை தொடங்குவதற்கு முன் உங்களுக்கு எவ்வளவு மோட்டார் தேவைப்படுகிறது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மோர்ட்டாரை கலவையை கலப்பதற்கு ஒரு பாண்டை பயன்படுத்துங்கள். இது கலவை வீணாகாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. பிளாஸ்டரிங் செய்வதற்கான விதிமுறைகளின் அடிப்படையில் முதலில் மணலை பாண்டில் போடுங்கள். பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விகிதத்திற்கு ஏற்ப சிமெண்டை அளந்து கொள்ளுங்கள். ஒரு ட்ரவலை பயன்படுத்தி மணலையும் சிமெண்டையும் கலக்கவும். இப்போது மணல் மற்றும் சிமெண்ட் கலவையில் தண்ணீரை சேர்க்கவும். முழு கலவையையும் மீண்டும் ஒருமுறை நன்கு கலக்கவும். கலந்தவுடனேயே இதனை பயன்படுத்தலாம். விரிசல்களை நிரப்புதல் அல்லது அடைத்தல். முதலில் விரிசல்களுக்குள் தண்ணீர் தெளித்து தூசியை அகற்றவும். பிளாஸ்டரிங் செய்ய ஒரு ட்ரவலை பயன்படுத்தவும். கலவையை ஒரு பாண்டில் எடுத்துக்கொள்ளவும். இதனால் பிளாஸ்டரிங் செய்யும்போது கலவை கைக்கெட்டும் தூரத்தில் இருக்கும். விரிசல்களுக்கு மேலுள்ள பகுதியில் கலவையை பூச, அதாவது பிளாஸ்டரிங் செய்ய தொடங்குங்கள். பிளாஸ்டரை செட் செய்ய ஒரு மட்டப்பலகையை அதன் மீது வைத்து தேய்க்கவும். மெதுவாக கீழே நோக்கி நகர்த்தவும். விரிசல் இப்படிதான் அடைக்கப்படுகிறது. பிளாஸ்டரிங் பணி முடிந்த பிறகு பைப்களில் பொருத்தப்பட்டுள்ள எண்ட் பிளக்கை சரிபார்த்து அவற்றில் கலவை ஒட்டியிருந்தால் அவற்றை ஒரு துணியை கொண்டு துடைத்து சுத்தம் செய்யவும். இப்போது வேலையின் தரத்தை உறுதி செய்ய நாம் எவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். கலவை விகிதம் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும். விரிசலில் கலவையை நிரப்பும்போது முடிந்தவரை அதிகபட்ச அளவு கலவை விரிசலில் ஒட்டியிருப்பதை உறுதி செய்யவும். விரிசலில் உள்ள பிளாஸ்டர் சுவரின் மேற்பரப்புடன் சமமாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். கலவை தயாரித்தல் மற்றும் விரிசல்களை நிரப்புதல் ஆகிய செயல்முறைகளை சுருக்கமாக பார்ப்போம். சுருக்கம். இந்த காணொளியில் மோர்ட்டார், அதாவது கலவை தயாரிப்பது எப்படி மற்றும் விரிசல்களை திறம்பட நிரப்புவது எப்படி என்பதையும் கற்றுக்கொண்டோம். இந்த செயல்முறைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் டூல்ஸ்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். கலவை கலக்குதல், விரிசல்களை அடைத்தல் மற்றும் பிளாஸ்டர் சரியாக செட்டாகி இருப்பதை உறுதி செய்ய தேவையான படிகள் ஆகியவை இந்த காணொளியில் அடங்கும்.
கூடுதலாக வேலையின் தரத்தை எவ்வாறு ஆய்வு செய்வது என்பது குறித்தும் விவாதித்தோம். இதில் சரியான கலவை விகிதம் மற்றும் பிளாஸ்டரிங்கின் சமதளத்தன்மை ஆகியவற்றை சரிபார்ப்பதும் அடங்கும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. விரிசல் அடைப்பது எங்கெல்லாம் பயன்படுகிறது?